ரணியக்கா வாங்க. என்ன மழை பத்தியா சின்ன பண்ணு? ஆமாக்கா, இந்த வெயிலுக்கு நல்ல இதமா இருக்கும்ல, நினைச்சுக்கிட்டே போவோம். குளுகுளுன்னு இருக்கு சின்ன பண்ணு. நல்லா தாங்க இருக்கு. சீக்கிரம் போட்டி விரைக்குது. இந்த மலைக்கா விரைக்குது. ஏக்கா இறங்கி ஓடிருங்க உள்ள. குளிர் சின்ன பண்ணு எனக்கு. ஏக்கா உள்ள போவாங்கக்கா, பொருள் எல்லாம் நான் தூக்கிட்டு வரேன். ஏய் சத்யா, சோனி. ஏ மக்களே, கதவு திறங்கடி. என்னக்கா திறக்க மாட்ட கல்வில? ஆமா சின்ன பண்ணு, எனக்கு வேற விரைக்குது. சத்யா. ஏய் சோனி, சத்யா. என்ன சின்ன பண்ணு வரைய மாட்ட கல்வே, உள்ள என்ன செஞ்சிரட கல்வில தெரியலையே. ஏக்கா அந்த பக்கம் ஜன்னல் திறந்திருக்கா? ஆமா, அந்த படுக்க ரூம்ல உள்ள ஜன்னல் வேணா பார்க்கலாம். அங்க போய் கூப்பிட்டு பாருங்கக்கா. நான் போறேன் சின்ன பண்ணு. இவளை நம்பி போனது ஏன் தப்பு தான். ஏய் சத்யா, இந்த சுவானி பிள்ளை கிடக்குது, கீழே கிடந்து உறங்கிட்டு கிடக்கா. ஏய் சுவானி, என்ன சுவானிக்காம எந்திடி. ஏம்மா மழையில வேற விரைக்குவேன், இவளை எந்திக்கவே மாட்டேங்காளுவ. இப்ப என்ன செய்ய? என்னக்கா பாத்தியில என்ன செய்யல்வ? கடந்து உறங்கி அழுவே சின்ன பொண்ணு, எழும்பவே மாட்டேங்காளுவ. ஏ எடி எழும்புடி. இது என்னது ராணிக்க வீட்ல சத்தம் கேட்டு கிடக்கு? அடிச்சடி எதுவும் பொடியாவல. மழை பெய்யும் வெளியே, ஒண்ணுமே சத்தம் கேட்கலையே உள்ள. என்ன செய்யவா மழையில கிடந்து சின்ன பொண்ணு ராணியக்கையும்? இப்ப என்ன செய்ய ராணியக்கா? ஏய் சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா, என்னாச்சு? இந்த பிள்ளைகள் கதவை திறக்க மாட்டாங்க. சரி இங்க வாங்க, நான் திறக்கேன். ராணியக்கா, வசந்தி அக்கா கூட்டியாவ கொஞ்ச நேரம் அங்க போய் இருப்போம். உங்க போனை நீங்க உள்ள போட்டு இருந்துட்டீல்ல, வசந்தி அக்கா போன்ல இருந்து உங்க பிள்ளைகள் போனுக்கு அடிப்போம், எந்திரிப்பாவில்ல. சரி வா சின்ன பொண்ணு, எனக்கு வேற ரொம்ப குளிருது. ஏக்கா கதவை திறங்க. வாங்க வாங்க. சரி இப்படி நினைச்சிட்டீலக்க, இருங்க ஒரு டவல் எடுத்துட்டு வரேன். ஏக்கா அவ்வளவு குளுத்தியா குளிருது? ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப குளிருது எனக்கு. இல்லங்க ரெண்டே தொடச்சு விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி. இருக்கட்டு இருக்கட்டு, சீக்கிரம் தோத்துங்க. சின்ன பொண்ணு தோத்துறியா? கொண்டாங்க. என்னக்கா பிள்ளைகள் வீட திறக்க மாட்டேக்கா? ஆமா வசந்தி, பூட்டிட்டு கிடந்து உறங்கியாள்வே. ஐயே மாதிரி என்ன நேக்கும் உள்ள போக முடியுப்பா. போன் அடிச்சா எந்திரிச்சு உலகத்துக்கு போனை தான் ஒரு போன் அடிச்சு பாக்கட்டு. தாரேன். ஏன் ரெண்டு பேரும் போன் கொண்டு போமே போனியே? நான் மறந்துட்டேன் மத்துக்கு வசந்தி. அப்படியே அவசரத்துல கட்ட பையா அது இதுன்னு எடுத்துட்டு இருந்தேன்னா போனை மேசில வச்சவா அந்த ஆளு வச்சது போட்டுல இருக்குது. இந்த சின்ன பொண்ணு எனக்கு எடுத்துட்டு வந்தா. சரி இந்தாங்கக்கா, அடிச்சு பேசுங்க. 856 30 7518. போன் அடிச்சிட்டே இருக்கு. ஹலோ எம்மா, போனை எடுத்துட்டாளா? எடி எம்மா யாமே நேர் வாய் மூடிட்டி. எவ்வளவு நேரம் கதவு விட்டு நின்னு கதவு தட்டிட்டே நிக்கணும்? எலும்பி ஆள்வடா. இடி விழுந்தாலும் என் கதவு பழகிடி விழுவாள்வ. ரெண்டு பேரும் அந்த ஆள கடந்து மலை மாடு கடை உறங்கி ஆள்வ. இது கல்ல வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா கூட தெரியாது பலமா. கதவு திறங்கட்டி. நாங்க வசந்தியத்து வீட்ல வந்து நிக்கேன், கதவு திறச்சிக்கிறோம். ஐயோ வந்தியலோ, கேக்கே இல்லம்மா, என்ன வாரேன். சுவானி எந்திரடி, அம்மா வெளிய நிக்கலாம், கதவு திறக்கணும். அதுக்கு என்ன எதுக்கிட்டு சோட்டியா? நீ போய் தோற. நீ வாட்டி கிறுக்காட்டி காலையில தானே பயந்துட்டே இருக்க இதுக்கு. ஏடி அம்மா பண்டு நிறைய வாங்கி வச்சிருக்கலாம் டி, அதனால கதவு திறந்த உடனே எடுத்துட்டு வரணும்ல, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டே வா. அப்படியே இதை முதல்ல சொல்லிருக்க கூடாதா? போட்டி போய் தோற. அடி வாங்க முந்திரி கட்ட முன்னாடி ஓடுது. சமத்தியா வாங்க போற. ஏடி கதவு திறங்க. எம்மா வாரேன். நம்ம எதுக்கு இதுல நின்னுக்கிடுவோம்? எம்மா பண்டத்துல எங்க? சத்திய பண்டம் கொண்டு வருவன்னு சொன்னா பண்டம் தானே, என்ன தாரேன். உறக்கம் உறக்கம் அவ்வளவு உறக்க வேண்டி கிடக்குனே. ஏம்மா வலிக்குமே ஓடுமே. அவளும் தானே உறங்குனா, அவளே ஆடி. எரும மாட, அவளாவது தங்கச்சி, நீ அக்கா தானே, ஒரு பொறுப்பு வேண்டாமா? அப்படி கிடந்து உறங்குறீ. எத்தனை நேரம் கூப்பிட்டு திரும்ப அந்த மலைக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த ஜன்னல் வழியெல்லாம் கூப்பிட்டேன். அப்ப வரைக்கும் எந்திக்காம உறக்கணே. அப்படி என்ன உறக்க வேண்டி கிடக்கு? எம்மா அடிக்காதம்மா. என்னைக்காவது இப்படி கிடந்து உறங்குங்க, மாறிலாம் இருக்குது. ஏ ராணியக்கா, என்ன வாஜனை பண்ணே? அந்த பொருள் எல்லாம் கொண்டு வை. பிள்ளைகளை போட்டு எதுக்கு இப்படி அடிக்கிறிய? உறங்கினா யாருக்கு தெரியும்? எல்லாரும் இப்படிதான் உறங்குவோம். அதுவும் மழை வேற பெஞ்சிருக்கு, வெளியே மொத்தம் சத்தம் கேட்கும். உள்ளக்கு யாக்கையும் கூப்பிட்டா அப்படி சொல்லுங்க தே. ஒண்ணுமே கேட்கல, கேட்டா நாங்க என்ன திறக்காம இருப்போம். ஆனால் பொட்ட பிள்ளை இப்படி கிடந்து உறங்க கூடாதுல சின்ன பண்ணு. ஏதாவது ஒண்ணுனா எந்தி கேண்டாமா? சரி மழை இப்போ வாஞ்சிட்டு இனி சமைக்க ஆரம்பிப்போம். அந்த பிள்ளைகள் வந்துரும்ல. ஏமா என்ன குளிருது. ஏமா என்னால ஒண்ணுமே முடியாது போலயேமா. ராணியக்கா யாக்க என்னாச்சு? ரொம்ப வரைக்கும் சின்ன பண்ணு. ஐயோ என்னால முடியல சின்ன பண்ணு. ஐயா அப்ப அந்த பிள்ளைகள் இன்னைக்கு வராண்டான்னு சொல்லிடுவோமா? அது எப்படி சின்ன பண்ணு சொல்லது? எப்படி
எப்படியும் அந்த பிள்ளைல வந்து சாப்பிட்டு போட்டு எப்படியாவது செய்வாங்க நம்மளே. இந்த நிக்கால்வல 2 பேரு இந்த பல்லாரி எல்லாம் போய் உடைக்க சொல்லிட்டி. அதுக்குள்ள வந்துரி. போங்க மக்கா, அம்மா சொல்லியது கேளுங்க. அண்ணா போறதே. உண்மையாதான் இந்த அம்மா சொல்லியாளா? ராணியக்கா என்னக்கா செய்வு? போயிட்டாள்வலா? ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணா, சும்மா நடிச்சே பார்த்துக்க. அவள் இப்பதானே வேலை செய்வாள்வ, இல்லைன்னா இங்க செய்வாள்வ. நம்மளை போட்டு உயிரை எடுத்துருவளோ பார்த்துக்க. அம்மா உங்க நாடகத்தை பார்த்து ஒரு நிமிஷம் நானே நம்பிட்டேங்க. இப்படி எல்லாம் செஞ்சாதானே எல்லாம் வேலை வாங்க முடியுது. ஆனாலும் பயங்கரமான ஆளுக்கு. பல்லாரி இதுக்குள்ளதானே இருந்து எட்டு சத்தியா அங்க ஒரு நிமிஷம் பாரு. என்ன டீ படபடன்னு பல்லாரி எடுத்து உடைப்போம். அம்மா வேற அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்கா. அந்த அக்கா வேற சாப்பிட வருவோம். இப்ப அந்த அக்கா என்னன்னு எனக்கு என்னமோ அம்மா நல்லா நடிக்கான்னு தோணுவட்டி. சரி பரவாயில்ல, என்ன செஞ்சுட்டு போற, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இவன் என்ன இன்னைக்கு திடீர்னு நல்லவளாயிட்டா. நீ என்னடி பாத்துட்டே நிக்கா? ஒரு பவுல் எடுத்துட்டு வா. இது வெட்டக்கூடிய சாப்பர் கத்தியில எடுத்துட்டு வா. எடி கத்தி என்ன எடி நீ வெட்டு, நான் போய் அம்மையை பாத்துட்டு வரேன். அடி வாங்க போறது கன்ஃபார்ம். ஏக்கா அப்போ அப்படியே எல்லாத்தையும் அந்த பிள்ளையில சேர்ச்சிடலான்னு இருக்கீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் இவ்வளவு வெட்டட்டு மாதிரி கிண்டதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிடலாம். அது நின்று தானே செய்யணும். கஷ்டமான வேலையெல்லாம் முதல்ல கொடுத்துருவோம். ஏக்கா சுவாணி வாரா. எப்ப சின்ன பொண்ணு இந்த வரையில் நிக்கா? உண்மைக்கு தான் தம்மைக்கு இருக்கோ? போட்டுக்க இப்ப சரியாயிரும். என்ன சுவாணி இங்க வந்து நிக்கா? இல்ல எங்க அம்மையை பார்க்க வந்து வேற ஏதாவது செய்யணுமா? அப்படியே தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிரு சொல்லி சின்ன பொண்ணு. இஞ்சி பூண்டையை அரைச்சு வச்சிரு சொல்லிடு. சரிம்மா. வேற ஆட்டுக்கறி வாங்கினது அங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது. அதை எடுத்து அக்காயை கழுவ சொல்லிடுமா? சரிம்மா. போயிட்டாளா? பயங்கரமான ஆளுதாங்க நீங்க. வேலை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருடி. Few seconds ago. என்ன காஞ்சிட்டான்னு பாருங்க. காஞ்சிட்டு வசந்தி எல்லாத்தையும் போடு. பட்டை லவங்கத்தெல்லாம் போடு. எக்க கிண்டி விடுங்க. ஏக்கா எதுக்கு மேல ஏறி நிக்கிறீங்க? எங்க வீட்டு பைப்புக்கு மேல சின்ன பொண்ணு. ஐயேக்க உடைஞ்சு போயிராம. என்ன செய்யாடி? எட்ட மட்டக்குவலா பாக்குறதுக்கு. அதுக்கு 2 செங்கல போட்டு நிக்க வேண்டியதுதானே? சரி நில்லுங்கக்கா. உடஞ்சிட்டு போட்டா அந்த அண்ணன் தானே வந்து சரி பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன? அதான் சின்ன பொண்ணு. எடி பல்லாரி வெட்டிட்டீங்களா? எம்மன்னாங்க அத வாங்கி உள்ள போடு வசந்தி. கொண்டா மக்கா, நான் போடி. எடி எடுத்தா தக்காளி எடுத்துட்டு வா. ஏக்கா போடுறட்டா? போடு. வெங்காயம் வதக்கும் போது என்ன மனமா இருக்கும் உனக்கு? அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே போடணும். ஆமா சின்ன பொண்ணு, பரவாயில்ல, உனக்கு எல்லாம் தெரியுவே. நான் தான் இப்ப யூடியூப் பார்த்துலாம் வைக்கனக்க. இந்த பிள்ளைகளுக்கு பள்ளி எடுத்துக்கலாம் பிரியாணிலாம் செஞ்சு கொடுக்கேன். அப்படியேடி செய்யும்போது கொஞ்சமாவது எங்களும் நினைச்சு பாக்குறியா? கொஞ்சோண்டு எடுத்து தரலாம்ல. நானே 1 கப் அரிசியில போட்டு செய்வேன். இதுல உங்களுக்கு எல்லாமே எடுத்துட்டு வரணும். அப்ப அந்தால எடுத்து தந்துருவா. இல்ல மாட்டான். சுவாணி அடுத்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு வாமா. எம்மன்னாங்க இது யாமட்டி இஞ்சி பூண்டு அரைக்கலையோ? இந்த பேஸ்ட் வீட்ல இருந்துச்சு, அதான் சத்தியா அரைக்கண்டேன்னா. சரி கொண்டா போடுவோம். ஆனா என்ன இருந்தாலும் வீட்ல அரைக்கிறதாங்க டேஸ்டா இருக்கு. 4 முடி உங்களை வச்சுதான் இன்னைக்கு அரைச்சிடலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டிய. எனக்குலாம் கரெக்டா தெரியவே தெரியாது சின்ன பொண்ணு. சில நேரம் இஞ்சி அதிகமா போட்டுருவேன், பூண்டு குறைச்சு போடுவேன். அதெல்லாம் கரெக்டா சரிசமா போடணும். அதெல்லாம் ராணிக்காக்கு தானே நல்லா தெரியும். பரவாயில்லையே, இப்படியே சொல்லியே காலத்தை ஓட்டிருப்பீங்க போலயே. எங்க சிந்து போமா. போவோம். ஷர்ட் அழகா இருக்குங்க. நீங்க செலக்ட் பண்ணி தந்ததுல அழகா தானே இருக்கும். 2 பேருக்கு மேட்சா இருக்கு பாத்தியா? அதுக்காண்டி இதை போடுங்கன்னே சொன்னேன். சரி இரு, பைக்ல போக பேசணும்ல. ஏம்மா? மக்களே 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, போயிட்டு வரோன்னே. போயிட்டு வரத்தே. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. சரி தே.